நம்ம இன்னைக்கு தேவனோடு கூட இருந்து பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய குணம் நன்றி. தேவனோடு கூட நமக்கு நிறைய நன்றி இருக்கும். நம்ம விடுகிற சுவாசத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற அத்தனை நன்மைகளும் நம்ம தேவனால தான் பெற்றுக்கொள்ளும். அவரால் தான் நமக்கு கிடைத்தது. இந்த சமாதானம், இந்த ஊணு, இந்த உறக்கம், இந்த வேலை, இந்த பணம், இந்த திறமை, எல்லாமே பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே தேவன் கொடுத்தது. ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எனக்காக அதை செய்யல, இதை செய்யல, நான் சொல்றதை செய்யல, இந்த காரியத்துல எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, அப்படி நிறைய குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. தேவனை குற்றப்படுத்துகிறது மிகப்பெரிய பாவம். அவர் பாவம் இல்லாத சுத்த தெய்வம். அவரை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, குற்றப்படுத்த முடியாது. ஆனா துணிச்சலா என்ன செய்கிறாங்க, அவரை குற்றப்படுத்துகிறாங்க. அவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து, அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் மறந்து, இந்த காரியத்துல எனக்கு சாதகமாய் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க. அது பெரிய பாவம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 57வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம்னா என்னங்க? நம்ம காலையில ஜீவனோடு எழும்புறதே ஜெயம்தான். எல்லாமே ஜெயம்தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் ஜெயம்தான். ஆனா நாம் அதை புரிந்து கொள்ளாமல் அவரை குற்றப்படுத்தி அவரை விட்டு விலகி போகிறது நமக்கு தான் அது நஷ்டமா இருக்குமே அல்லாம வேற எதுவும் இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். காலையில் எழும்பும் போதும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். இரவு தூங்குறதுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டாலே நம்ம மனசு ரம்மியமா இருக்கும், நம்ம ஆரோக்கியமானவர்களா இருப்போம். நம்மளுடைய இந்த சந்தோஷமும் நாம தேவனுக்கு கொடுக்கிற அந்த நன்றியும் அவரை நேசிக்கிறதும் விசுவாசிக்கிறதுமே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் 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 ஆசீர்வாதமாய் மாற்றும். அப்படி உங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர்